ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஐடி வித் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைத்தான் சீரியஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பைத்தான் சீரியஸில் அடுத்த வீடியோவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேரியபிள்ஸ் அண்ட் இந்த வேரியபிள்ஸுக்கு எப்படி மெமரி அலோகேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டினை கவர் பண்ணுற டாபிக். ஸோ நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேரியபிள்னால் என்னென்னா, வேரியபிள் இஸ் லைக் அ கண்டெய்னர் தட் கேன் ஹோல்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது வேரியபிளுங்கிறது ஒரு கண்டெய்னர் மாதிரி, அதுக்குள்ளே நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸை போட்டு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம வீட்டில் கிச்சனில் அம்மா ஒவ்வொரு டப்பாலையும் ஒவ்வொரு பொடி போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது இந்த டப்பாவில் மிளகா பொடி இருக்கணும், இந்த டப்பாவில் மஞ்சள் பொடி இருக்கணும், இந்த டப்பாவில் ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த பொடி இருக்கணும், உப்பு இருக்கணும் அப்படின்ட்டு பிரித்து வச்சுருப்பாங்கள்ல, அதுதான் வேரியபிள்ஸ். அந்த டப்பாக்குள்ளே நம்ம என்ன வேணுமோ அந்த பொருளை போட்டு வச்சு எப்போ வேணுமோ அப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வேரியபிளோட சிம்பிளான டெஃபினிஷன். ஓகே, இந்த வேரியபிள்ஸ்குள்ளே என்னென்ன மாதிரியான டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணலாம், ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணலாம், கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்ணலாம், வேர்ட்ஸ் ஸ்டோர் பண்ணலாம், பூலியன் வேல்யூஸ் ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். அதை இந்த எக்ஸாம்பிள் மூலிமா நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஈக்குவல் டு 12 அப்படின்னா ஏஜுங்கிறது தான் வேரியபிள். அந்த ஏஜுங்கிற வேரியபிளுக்கு நான் 12ன்னு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த லைனில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே யுவர் ஏஜ் இஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். நம்ம எதை பிரிண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறோமோ அதை தான் இந்த இடத்துல கொடுக்கணும். அதாவது பிரிண்ட்டுங்கிறதோட ஃபங்க்ஷனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை அப்படியே அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அதை தான் நம்ம டபுள் கோட்ஸில் யுவர் ஏஜிஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். பக்கத்தில் கமா பண்ணி ஏஜ்னு போட்டிருக்கோம். ஆல்ரெடி ஏஜுங்கிற வேரியபிளில் நம்ம 12ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ரைட்டா? இப்போ ரைட் சைட் பாருங்கள், அதோட அவுட்புட் என்ன வந்திருக்குன்னு. யுவர் ஏஜ் ஈஸ், நம்ம பிரிண்டில் என்ன கொடுத்துருந்தோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஏஜுங்கிற வேரியபிளோட வேல்யூ என்ன 12, அதனால் 12ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஏஜில் நம்ம என்ன கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? ஒரு நம்பர். 12ங்கிறது ஒரு நம்பர், அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். வாங்க அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டெம்பரேச்சர்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு 25.5 அப்படின்ட்டு ஒரு வேல்யூவை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதை பிரிண்ட் பண்ணுறோம். த கரண்ட் டெம்பரேச்சர் இஸ் அப்படிங்கிறத அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்லிவிட்டு அந்த டெம்பரேச்சர் வேல்யூவை அடுத்தது பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ நமக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கு? த கரண்ட் டெம்பரேச்சர் இஸ் 25.5. ரைட்டா? இதில் 25.5ங்கிறது ஒரு ஃப்ளோட் வேல்யூ, அது ஒரு இன்டீஜர் வேல்யூ கிடையாது. ஸோ இதெல்லாம் டேட்டா டைப்ஸ்குள்ளே வரும். அதை நம்ம அடுத்த சீரியஸில் கவர் பண்ணுவோம். அப்போ ப்ரீஃபாக பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நேம் ஈக்குவல் டு அலைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே பிரிண்ட்டில் ஹலோன்னு போட்டு ப்ளஸ் நேம்னு கொடுத்துருக்கேன். இட் மீன்ஸ் அவுட்புட் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க, ஹலோ அலைஸ். ரைட்டா? அடுத்தது ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட்டில் ஆர்யூஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்து ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்கேன். அப்போ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆர்யூஏ ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் வேரியபிளில் ட்ரூங்கிற வேல்யூ இருக்கிறதுனால ட்ரூங்கிறது அங்கே பிரிண்ட் ஆகும். இதுதான் வேரியபிள்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? இவ்வளவு தான் வேரியபிள்ஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிற டாப்பிக்குங்கிறது கொஞ்சம் க்ரூஷியலான டாபிக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூஸில் இந்த டாப்பிக்கை பற்றின கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி கேட்பாங்க. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 12ன்னு கொடுத்தாச்சு. ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த வேல்யூ நிஜமாலுமே கம்ப்யூட்டரில் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, இது எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மெமரி அலோகேஷன் பைத்தானில் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இது நம்ம மேனுவலாக எதுவும் பண்ண தேவையில்லை. அதாவது இது ஒரு ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட், இல்லைன்னா இதை ஒரு கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பைத்தான் லாங்குவேஜில் ஒரு வேரியபிள் நான் அசைன் பண்ணுறேன். அந்த வேரியபிளுக்கு 12ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இந்த 12க்குன்னு ஒரு மெமரி அலோகேட் ஆகணும்ல,
அந்த அலோகேஷன் தான் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை நான் நல் பண்ணிட்டாலும் சரி, இல்லை அந்த வேரியபிளை நான் ரிமூவ் பண்ணிட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்கியபை பண்ணியிருந்த மெமரியை பைத்தானே ரிலீஸ் பண்ணிடும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் சிலையோ C++லையோ கிடையாது. அங்கே நம்ம மேனுவலாக ஒரு மெமரியை அலோகேட் பண்ணணும். ஒன்ஸ் அந்த மெமரியை நம்ம யூஸ் பண்ணலைன்னா அதை நம்மளே தான் டீஅலோகேட் பண்ணணும். பட் பைத்தானோட மெமரி மேனேஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்குங்கிறதுனால அதுவே இந்த ஒர்க்கை எல்லாத்தையுமே பார்த்துக்கும். ரைட்டா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹவு பைத்தான் மெமரி மேனேஜ்மெண்ட் ஒர்க். இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த பைத்தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டை யூஸ் பண்ணுது. அந்த கான்செப்டோட பேர் தான் ரெஃபரன்ஸ் கவுண்டிங். ரெஃபரன்ஸ் கவுண்டிங்கா அப்படின்னா என்னப்பா? சரி, உங்களுக்கு நான் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரியே சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்க எக்ஸுன்னு. அந்த வேரியபிளுக்கு 10ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. அப்போ இந்த 10ங்கிற வேல்யூக்கு ஒரு மெமரி அலோகேட் ஆகுது. ரைட்டா? அலோகேட் ஆகிற அந்த மெமரிக்கு கண்டிப்பாக ஒரு ஐடி இருக்கும். இப்போ நம்மளே ஒரு உதாரணத்துக்கு நம்மளே இப்போ ஒரு ஸ்கூலோ காலேஜோ எங்கே சேர்ந்தாலும் நமக்குன்னு ஒரு ரோல் நம்பர் இருக்கா? ரைட்? அந்த ரோல் நம்பர் தான் நம்மளோட ஐடி. ஒரு வேலைக்கு போனோன்னா நமக்குன்னு ஒரு ஐடென்டி கார்டு, அதில் நமக்குன்னு ஒரு ஐடி இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் மெமரிக்கும் ஸ்லாட் பை ஸ்லாட்டாக பிரிச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் ஒவ்வொரு ஐடி இருக்கும். ரைட்டா? அதுதான் பைத்தானும் யூட்டிலைஸ் பண்ணுது. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா ரெஃபரன்ஸ் கவுண்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா x = 10ன்னு கொடுக்குறேன், y = 10ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா எக்ஸுங்கிற வேல்யூக்கு 10ங்கிற மெமரியில் அந்த அலோகேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இப்போ y = xன்னு கொடுத்தாலும் சரி, y = 10ன்னு கொடுத்தாலும் சரி, இந்த yயும் எதை ரெஃபர் பண்ணுது? 10ங்கிற சேம் வேல்யூ. இப்போ ஆல்ரெடி நம்ம எக்ஸுக்கும் 10ங்கிற வேல்யூ கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக y வந்து போய் 10ங்கிற வேல்யூவை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுமே தவிர yக்கு தனியாக ஒரு மெமரி அலோகேட் பண்ணி அந்த வேல்யூ 10ங்கிறத பைத்தான் ஸ்டோர் பண்ணாது. ஓகே, சரி பாஸ், இதுக்கும் நீ சொன்ன ரெஃபரன்ஸ் கவுண்டிங்க்கும் என்ன பாஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படி தானே கேட்குறீங்க? இருக்குது. ரெஃபரன்ஸ் கவுண்டிங்கிறது என்னென்னா, ஒரு வேல்யூவை ஏதாவது வேரியபிள் ரெஃபர் பண்ணுதா அப்படிங்கிறத இந்த ரெஃபரன்ஸ் கவுண்டிங் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸிக்யூஷன்லேயும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு எந்த ஒரு வேரியபிளுமே ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூவை ரெஃபர் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூவை அந்த மெமரி ஸ்டாக்கில் இருந்து பைத்தான் கிளியர் பண்ணி அந்த மெமரியை எம்டி ஆக்கிடும். இதுதான் ரெஃபரன்ஸ் கவுண்டிங். இதை பேஸ் பண்ணி தான் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒர்க் ஆகுது. நம்ம இதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா x = 10, y = x அப்படின்னு கொடுத்துட்டு நான் கீழே என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் இன்டீஜர் ஆப்ஜெக்ட் 10 ரெஃபரன்ஸ்டு பை வேரியபிள் x ஹெக்ஸ் ஆஃப் ஐடி எக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதாவது நான் என்ன பண்ண சொல்கிறேன், பிரிண்ட்டில் டைரெக்டாக பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் இன்டீஜர் ஆப்ஜெக்ட் 10 ரெஃபர்ஸ் பை வேரியபிள் எக்ஸ்ன்னு. அதுக்கு அடுத்ததாக கமா போட்டு நான் ஹெக்ஸாடெசிமலில் எனக்கு தேவையானது என்ன? ஐடி. எதோட ஐடி வேணும்? எக்ஸோட ஐடி வேணும். இட் மீன்ஸ் நான் எக்ஸில் 10ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த 10ங்கிற வேல்யூவோட மெமரியோட ஐடி எனக்கு வேணும். அதை தான் நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி ஒய்க்கும் கேட்டிருக்கேன். இப்போ நான் இங்கே இந்த ரெண்டையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு என்ன அவுட்புட் வருங்கிறது ரைட்டில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இன்டீஜர் ஆப்ஜெக்ட் 10 ரெஃபரன்ஸ்டு பை வேரியபிள் எக்ஸ் 0x7f63 ஸோ 0028 ரைட்டா? இப்போ நீங்களே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க எக்ஸுங்கிற வேரியபிளோட வேல்யூ 10, y = x. அப்போ எக்ஸுங்கிற வேரியபிளும் 10 தான் ரெஃபர் பண்ணுது, ஒய்ங்கிற வேரியபிளும் 10 தான் ரெஃபர் பண்ணுறது. அப்போ இது ரெண்டுமே ஒரே மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூவை தான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது தான் நமக்கு அவுட்புட்டாக வரணும். ஸோ எக்ஸோட எக்ஸுங்கிற வேரியபிளோட மெமரியோட ஐடியும் ஒய்ங்கிற வேரியபிளோட மெமரியோட ஐடியும் சேமாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் ரெண்டுமே ஒரே வேல்யூ கொடுத்துருக்கோம். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், y = 12ங்கிறத மாற்றிடலாம். ஒய்யை வந்து
ஒய்யோட வேல்யூவை 12ன்னு மாற்றிடுறோம். திரும்பி அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் என்ன வருது அப்படின்ட்டு. இப்போ இது எக்ஸோட வேல்யூவும் சரி ஒய்யோட வேல்யூவும் சரி ஒரே வேல்யூவை ரெஃபர் பண்ணலை. எக்ஸுங்கிறது 10 ரெஃபர் பண்ணுது, ஒய்ங்கிறது 12 ரெஃபர் பண்ணுது. அப்போ 12க்கு புதுசாக ஒரு மெமரி அலோகேட் ஆகிருக்கும், புதுசாக ஒரு ஐடி கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே இந்த அவுட்புட்டில் பார்க்குறோம். இன்டீஜர் ஆப்ஜெக்ட் 12 ரெஃபரன்ஸ்டு பை வேரியபிள் ஒய், இதோட ஐடி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரைட்டா? இதுதான் பைத்தானோட வேரியபிள்ஸ் அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட். இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, இதில் வேரியபிள்னால் என்னென்னு பார்த்தோம், மெமரி அலோகேஷன் அந்த வேரியபிளுக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். மெயினாக ஃப்ரெஷர்ஸுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸு இன்டர்வியூவில் கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணால் நீங்கள் ஒரு லாங்குவேஜை இன்டெப்த்தாக கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும். அதுவே ஒரு நல்ல வேலையை, ஒரு ஆஃபரை கிராப் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி தரும். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.